கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது மிகுந்த பயபக்தியோடு கூட கேட்கணும். வேதம் சொல்லியிருக்கிறது, தேவ சத்தத்துக்கு முன்பாக மலைகள் மெழுகு போல உருகுன்னு எழுதியிருக்கு. சாதாரணது இல்லை. அவருக்கு முன்னாடி பூமியினுடைய எல்லா கோத்திரமும் அடிப்பணின்னு எழுதியிருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தை பேசப்படும் பொழுது நம்முடைய இருதயங்கள் மிகவும் மெழுகு போல உருகுனாதான் இந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யாது. நேற்று நான் அவனுடைய கிருபையில ஒரு இடத்துக்கு போனதான் குறித்து பேசுறேன். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் செய்த பிரதான ஒரு உடன்படிக்கை என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்நிய ஜனங்களாய் இருந்த ஜனங்களை விருத்த சேதனத்தினாலே தம்முடைய ஜனங்களாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன உடன்படிக்கை செய்தார்னா, நான் உங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுப்பேன், அங்கே என்னுடைய கற்பனைகளை நான் எழுதுவேன் என்றார். கடினமான இருதயத்தோடு உள்ளவங்களுக்கு அல்ல தேவன் செய்கிற உடன்படிக்கை. பெரிய வீரனா இருக்கலாம், ஆனா தேவனும் முன்னாடி வரும்பொழுது அப்படியே மெழுகு போல உருகணும். அங்கதான் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கும்படி தம்முடைய கரத்தை நம்ம மேல நீட்டுவார். அல்லேலூயா. நான் சிங்கப்பூருக்கு அடிக்கடி போவேன். அடிக்கடி சிங்கப்பூருடைய இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண போவேன். இந்த இப்போ சில வருஷங்கள தான் நான் போனேன். சிங்கப்பூர்ல மலேசியன்ஸ் போல இருக்க மாட்டாங்க. சிங்கப்பூர் ரொம்ப அந்த ஏழை சிங்கப்பூர் ஒர்க் பண்ண தெரியும். அப்படியே மூஞ்சி கொடுக்க மாட்டாங்க. நான் கேட்பேன் ஒரே வார்த்தை, நீ எதுல முகம் கொடுக்கலையோ முகம் கொடுக்கலையோ, ஆனா தேவனுக்கு முன்னாடி நீ ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிப்போம் நம்முடைய தியான பகுதியாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துடைய 9வது வசனம். ஆதியாகமம் 3:9 வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய் என்றார். ஆண்டவர் தான் ஆதாமை அந்த தோட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறார். ஆதாமை அந்த தோட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறார். வேதத்தில் சொல்லியிருக்கிறது, பூமியினுடைய கடையாந்திரங்களை அறிகிறவரா. நீ பூமியினுடைய கடையாந்திரத்தை ஒளிந்தா கூட நீ எங்க இருக்கிறன்னு தெரியுமா? அப்படிப்பட்ட ஆண்டவர் ஆதாமை பார்த்து, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்க வேண்டிய கேள்வி என்ன? அங்கே ஆதாம் நிர்வாணியாக தேவனுடைய மகிமையை இழந்தவனாக இருக்கிறான். அல்லேலூயா. நான் இந்த தேசத்துக்கு வரும்பொழுது எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை தான் கொடுத்தார். ஜொகூர்லயும் சரி, சிம்பாரங்கத்திலயும் சரி, கேஎல்லையும் சரி, மலாக்காவிலையும் சரி, நான் போன எல்லா இடங்களிலேயும் இந்த வசனத்தை தான் நாங்கள் தியானித்துக் கொண்டே வந்தோம். முதல் நாள் அந்த ஸ்டாண்டர்டை இழந்த ஆதாமுடைய நிர்வாணத்தை குறித்து நாங்கள் படித்தோம். இரண்டாவது நாள் அந்த பாவத்தினுடைய நிலவரத்தை குறித்து படித்தோம். மூன்றாவது நாள் பேழைக்குள்ள இருக்கிறதும் பேழைக்கு வெளியே இருக்கிறதுமான நிலவரத்தை குறித்து படித்தோம். நேற்று தினத்திலே ஸ்தானத்தை குறித்து நாங்கள் படித்தோம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம், ஆதாம் வர வேண்டிய ஸ்டாண்டர்டுக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர கூப்பிடுறாரு, அந்த இடத்துக்கு நீ வரணும். அதே தோட்டத்துல தான் ஆதாம் இருக்கிறான். ஆனால் எப்படி இருக்கிறான்? மகிமையை இழந்தவனாக இருக்கிறான். அவன் ஏற்கனவே நிர்வாணிதான். அவன் பாவம் செய்திருந்த நிர்வாணிதான், பாவம் செய்யாமல் இருந்த நிர்வாணிதான். ஆனா ஆண்டவர் அவன் கேட்கிறார், நீ நிர்வாணி என்பது உனக்கு எப்படி தெரியும்? அல்லேலூயா. காரணம் அங்க இருக்கிற ஒரே ஒரு ஆன்சர், தேவன் கொடுத்ததான மகிமையை இழந்துட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ அந்த மகிமையை அடைகிறதுக்காக அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீ வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள. என்ன வாய் எதனா வலிக்கும்? அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு பாரு, மனுஷன் அந்த ஸ்தானத்தை இழந்து உலகத்துல பலவிதமான உபாயங்களை செய்து கொண்டு வருகிறான். எத்தனையோ காரியங்களை கையெடுக்கிறான், ஆனா அவனால முடியல. அதனால தான் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது அழகா, தன் கூட்டை விட்டு குறிகிற குருவி எப்படியோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு திரிகிற மனுஷன் இருக்கிறான் வேதம் சொல்லுது. அது அர்த்தம் என்ன? ஒரு கூட்டில் இருக்கிற குருவி தன்னுடைய கூட்டை இழந்த உடனே அது இளைப்பாறுதல் இல்லாம வேதனையோடு, கஷ்டத்தோடு, பாரத்தோடு எப்படி தவித்து அங்கலாய்க்கிறதோ அதே வண்ணமாய்தான் தன்னுடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை விட்டு கீழே இறங்குறவனுடைய நிலவரம் அப்படிதான். அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன் கடினமான வாழ்க்கையா மாறுது? கிறிஸ்தவ வாழ்க்கை இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா அழகா எழுதி இருக்கிறது. அவர்களுக்கு உபத்திரவம் இருந்தது, கஷ்டம் இருந்தது, பட்டினி இருந்தது, நிர்வாணம் இருந்தது, அவர்களை கல்லெறிந்தார்கள்,
அவர்களுக்கு சாகும்படியா விஷம் கொடுத்தார்கள், சிங்க குகையில கொண்டு போய் போட்டாங்கன்னு எழுதியிருக்கு. ஆனாலும் அவங்க ஒரு பொழுதும் மறுக்கவே இல்லை. காரணம், அந்த மேன்மையான உயிர் தெழுதல் எனக்கு இருக்கு என்று சொல்லி சந்தோஷித்துக் கொண்டே இருந்தாங்க. அவங்க அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்தாங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகருக்கு ஒரு பிரதிகூலமா இருக்கு. ஏன் கேட்டா, அவங்க இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இல்லை, மகிமையை இழந்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எடுத்து படிங்க. இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு ஏறி வா. அல்லேலூயா. எடுத்து படிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 4ஆம் அதிகாரத்துடைய 1வது வசனம் படிங்க. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமாவது, எல்லாரும் கவனிங்க, பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகுது. அது என்ன சத்தம் சொன்னா, நீ இங்க ஏறி வா. பூமியிலே, தாழ்வான இடங்களிலே, பாவத்தினுடைய உலகிலே, பாவ சேற்றிலே, குப்பையில் அமிழ்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்த ஆண்டவருடைய சத்தம் பரலோகத்திலிருந்து வருகிறது. ஏறி வா, நான் உனக்கு காட்டுறேன். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து அப்படி ஒரு சத்தம் வருதுன்னா அது சாதாரண சத்தமா? இப்போ இந்த மலேசியாவினுடைய தலைமையிடம் எதுங்க? கோலாலம்பூர். கோலாலம்பூருடைய மெர்தேக்காவிலிருந்து, மெர்தேக்கா என்ன சொல்லுவீங்க, அங்கிருந்து ஒரு சத்தம் உண்டாகுன்னா சாதாரண சத்தமா? அது அதிகாரத்தோடும் வல்லமையோடும் உலகத்தினுடைய மேன்மையான ஒரு இடத்திலிருந்து வரக்கூடிய சத்தம். அதே போல பரலோகத்திலிருந்து சத்தம் வருதுன்னா சாதாரண சத்தம் இல்ல. ரோமருக்கு 13ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல பவுல் அங்க அழகா எழுதுறார், எழுந்துரு. எடுத்து படிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் படிங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்கதான வேலையாயிற்று. அது அர்த்தம் என்ன? இது கடைசி காலம். இன்னைக்கு இருக்கிற உலகத்தினுடைய சம்பவங்கள் பாத்தீங்கன்னா, உலக வேதாகமத்துல சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்களா படிப்படியாக நிறைவேறிடுச்சு. அடுத்தது முத்திரை குத்த போற நேரம். அடுத்தது யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இயேசு சொன்னது போல ஒரு கிழிய செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகுது. இந்த மாதிரி நீங்க ஆலயத்துல உட்கார முடியாது. வார்த்தைகளுக்கு நாங்க பேசுறதுக்கு பைத்தியக்காரனாக இருக்கலாம். என்னடா இந்த ஆளு ஏதோ வந்தா அவன் பாட்டுக்கிட்டு ஓயாம எழும்புறானே. ஆனா ஒரு காலம் வரப்போகிறது, ஒரு கிரிய செய்யக்கூடாத ராக்காலம். அந்த நேரத்துல நீங்க வேதத்தை கையில் எடுக்க முடியாது. இது போல இலவசமா ஆலயத்திற்கு வர முடியாது. இது போல குதிக்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு அபகடமான ஒரு நேரம் வரப்போகிறது. அப்படிப்பட்டதான நெருங்கி இருக்கிற சமயத்திலே இங்க பவுல் சபையாருக்கு என்ன எழுதுகிறாரு? நித்திரையை விட்டு எழும்பத்தக்கதான நேரம் ஆயிற்று. படிக்க, நித்திரையை விட்டு பாருங்க. ஆண்டவருங்க ஏரிவான என்ன அர்த்தம் சொல்லுங்க. முதல் ஏரிவான என்ன அர்த்தம்? எழும்பு. எவ்வளவு அழகா தாயா வார்த்தை புரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க. எழும்பு. நீங்க எல்லாம் டைரி எடுத்து, என்னுடைய பிரசங்கத்துக்கு மட்டும் இல்லை, நீங்க டைரி எடுத்து வந்து பேனா எடுத்து எழுதணும். அப்போ உங்களுக்கு இந்த பிரசங்கம் வந்து உங்களுக்கு போர் அடிக்காது, மைண்ட் மாறாது. அந்த பிரசங்கம் உங்களுக்குள்ள அப்படியே ஊடுருவ ஆரம்பிக்கும். இந்த பிரசங்கம் சாதாரண நினைக்காதீங்க. ஒரு டெட் பாடிய ஒரு மண்ணு போய் ஒரு டெட் பாடியை தன்னை போல மாற்றுதுன்னு சொன்னா அவ்வளவு பவர் இருக்கும் பொழுது இந்த வேத வசனத்துல எவ்வளவு பவர் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையுடைய உறுப்புகள் ஒன்று கூட ஒழியாதுன்றாரு. அப்படிப்பட்ட வார்த்தை எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தாழ்வானா இருந்தாலும் சரி, உன்னை மாற்ற அந்த வார்த்தையினால முடியாதா? சொல்லுங்க. அல்லேலூயா. சமீப நாட்களில் ஒரு குறிப்பிட்ட பாஸ்டரை நான் கண்டேன். நாங்கள் எங்களோட ட்ரைனிங்ல நாங்கள் 80 பேர் ட்ரைனிங், வருஷத்துக்கு 80 பேர் எடுப்போம். கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணாமல் ட்ரைனிங் எடுப்போம். ஊழியத்துக்கு சிபி முடிவு அனைவரும் தெரியும். அப்போ என் கூட எனக்கு ஜூனியராக இருந்தால் ஒருத்தர் புதுசாக வந்தார் ஊழியத்துக்கு. அதில் 120 பேர் எடுத்தாங்க. அப்போ அவர் என்கிட்ட நல்லா பேசுவார், பைபிள் படிப்பார், ஜெபம் பண்ணுவார். ஒரு நாள் அவருடைய சாட்சியை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 45 வயசுல ஊழியத்துக்கு வந்தார். அவர் கை வச்சு ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணி எடுத்தார். அவர் சொன்னார், சாட்சியில் எனக்கு நான் சென்ட்ரல் ஜெயிலில் கிட்டத்தட்ட 17 வருஷம் ஜெயிலில் இருந்தேன். நான் ஜெயிலில் தான் இந்த பைபிள் கிளாஸ் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன். வேதவசனங்களை போதிப்பாங்க, இதை கேட்டு ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு ஒரே நேரத்தில் 3 கேஸ் கொடுத்துட்டாங்க. என் ஒய்ஃபை நான் அடித்து கத்தி எடுத்து 4 குத்தி ஒய்ஃபும் இறந்து போச்சு, அந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளையும் இறந்து போச்சு. அல்லேலூயா.
பயங்கரமான கேஸ். ஒய்ஃபும் அவுட்டு, வயிற்றுல இருக்கிற குடிச்சிட்டு வந்து அப்படிப்பட்ட கொலைகாரன் நானு. ஆனா இது போல எங்களுக்கு சிறைச்சாலையில் இது மாதிரி கிளாஸ் எடுப்பாங்க. ஆனா அந்த சிறைச்சாலை இந்தியா சிறைச்சாலை மலேசியா மாதிரி கிடையாது. அதுக்குள்ளேயே கஞ்சா அது இதெல்லாம் உள்ள ஆட்டோமேட்டிக்கா எப்படி தான் வரும் தெரியுது, எல்லாம் உள்ள வந்துடும். நான் உள்ள இருந்ததுனால சொல்றேன், நான் கேள்விப்பட்டுதான் சொல்றேன் இல்லையா? எல்லாம் உள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. எப்படிதான் வரும்னு தெரியாது, ஆனா கரெக்டா எல்லாம் உள்ள வந்து இறங்கிடும். அப்படிப்பட்ட இடத்துல கிளாஸ் நடக்கும். அப்போ இவர் அந்த கிளாஸ்ல அந்த வார்த்தையை கேட்டாரு. அந்த வார்த்தை அவரை தொட ஆரம்பித்தது. இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக அவரை ஆண்டவர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீ எப்படிப்பட்ட பாவியா இருக்கிற என்பது பிரச்சனை இல்ல. அவருக்கு என்ன கஷ்டம் தெரியுமா? நீ ஒப்பு கொடுக்காம இருக்கிறீ, அதுதான் கஷ்டம். அல்லேலூயா. அதனாலதான் இங்க பவுல் அழகா எழுதுறார், நித்திரையை விட்டு நீ எழும்புடா என்றார். தூக்கத்தை விட்டு எழும்புடா. நித்திரை என்பது என்ன? பாவத்தினுடைய மயக்கம், சிகரெட்டு மயக்கம், போதையினுடைய மயக்கம், சாராயத்தினுடைய மயக்கம். எத்தனை பேருக்கு போதனை கொடுத்தாலும் பாருங்க, இந்த கோயில் முடிவடைந்த பிறகு பழைய குருடி கதவு திருடி மாதிரி எல்லாம் ஒரு முடிவு ஓடிடுறாங்க. பேர் சொல்ல விருப்பம் இல்லையா? எங்கதான் போறாங்கன்னு தெரியல. மேலறையில உட்கார்ந்து இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஐயா ஒருத்தனை பார்த்தா அந்த சேவத்தை அங்க ஒரு சந்துக்குள்ள ஓடிடுறான். இன்னொரு நபரை கேட்டா அங்க ஓடிடுறேன். எங்கடா போயிருந்தேன்? இல்லையா சும்மா போயிட்டு வந்தேன் ஐயா. அதுக்கு மேல சொல்ல நான் என்ன தெரியல, உள்ள ஜெவமெண்ட் வராங்களா தெரியல போல. நல்லது அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளை பத்தி ஆண்டு ஆசிரியர். அல்லேலூயா. நித்திரையை விட்டு நீ எழும்பத்தக்கதான வேலையாயிற்று. அந்த நித்திரை என்பது என்ன? இங்க பரிசுத்த பவுல் என்ன எழுதுகிறார்? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்க. 1 தெசலோனிக்கேயர் 5:6 படிக்க. மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்க தூங்காதீங்க. படிக்க. தெசலோனிக்கேயர் 5:6. ஆகையால் மற்றவன் பண்ற அக்கிரமம், அவன் அதை பண்றான் இதை பண்றான்னு சொல்லிட்டு நீ அவன் பண்ற மாதிரியே நீ பண்ணாதடா. அவனுக்கு நரகத்துக்கு போய் உட்காருவான். இல்லையா? நரகத்துல அக்னி இருக்கும், நரகத்துல நல்ல பெட் இருக்கும். ஒரு முறை ஒரு தரிசனம் கண்டாராம். உண்மையா நடந்த தரிசனம் இல்ல, உண்மையா நரகத்துக்கு ஆவியை கூட்டு ஆண்டு காட்டினாராம். அதுல நரகத்துல ஒருத்தன் அப்படியே போர்வை போட்டுக்கிட்டு நல்லா தூங்குறான். அப்போ ஆண்டவரே அந்த போர் இடிச்சு பார்த்தாராம். போர் முழுவதும் புழுக்களா இருக்கும். ஆண்டவரே இந்த நரகத்துல இந்த புழுக்கள் மத்தியில இப்படி தூங்குறானே, ஐயா இவன் பூமியிலையும் அப்படிதான் தூங்கிட்டு இருந்தான். சில பேருக்கு 3 வேளை சாப்பாடு வந்தா போதும், சாப்பிடுறது தூங்குது, சாப்பிடுறது தூங்குது. அல்லேலூயா. தூக்க மயக்கம் போல பாவத்தினுடைய தூக்கம். அதனாலதான் பாருங்க இங்க வேதாகமத்துல நித்திரைக்கு இடம் கொடுத்த அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்தாங்க. தமிழ்ல பழமொழி உண்டு, பள்ளியில் தூங்கினவன் கல்வியை இழந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த தூக்கமாகிய ஆண்டவர் இந்த தூக்கத்தை என்ன சொல்றாரு? இந்த நித்திரையை பத்தி பாவ நித்திரை. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை மீண்டும் படிக்க. நித்திரையை விட்டு எழும்பத்தக்கதான வேலையாயிற்று. காலத்தை பார்த்தால் படிங்க. காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை காட்டிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அடுத்த வசனத்தை படிக்க. இரவு சென்று போயிற்று. பாருங்க, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் பாருங்க, நித்திரை சொன்ன அந்தகாரத்தினுடைய கிரியைகளை கலைத்து போடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எச்சரித்து சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நீ அந்தகாரத்தை கலைத்து போடு, வெளிச்சம் உனக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். வெளிச்சம் என்பது என்ன? தேவனுடைய மகிழ்ச்சி. வெளிச்சம் என்பது என்ன? தேவன் கொடுக்கிற பொருளாதார ஆசீர்வாதம். வெளிச்சம் என்பது என்ன? தேவன் கொடுக்கிற மகிமை. நான் சில நேரங்கள்ல இந்த பூமியில நீங்க தான் சொல்லுதான் ஆச்சரியப்படுவேன். ஐயா எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டம் இருக்குன்னு. எங்களுக்கு ஆண்டவர் அப்படியே வியாதி இல்லாம கஷ்டம் இல்லாம நடத்துவார். ஆனா ஜபத்தில் அப்படியே அமர்ந்து காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அப்படியே முழங்கால் படி சோத்திரம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது எங்களுக்கு ஒரு பரவசமா இருக்கும். எங்களுக்கு எங்க முன்னாடி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஒன்றும் இல்லாம மாறிடும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. இந்த வெளிச்சமாகிய கிறிஸ்து உனக்குள்ள உதிக்கப்படும் பொழுது இருள் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போகும். அந்த தம்பியை நேற்று சொல்லிச்சு, அந்த தம்பி அமர்ந்திருக்கிற தம்பி, ஐயா நான் மேலதான் பார்க்கதான் சிரிக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர கஷ்டப்படுறேன் ஐயா, வேதனை அடைகிறேன். உண்மை. நீங்க அன்னையருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு, ஒரு வேஷமான வாழ்க்கையா இருக்கு. ஏன் அந்த வேதனை அடையக்கூடிய காரணம் என்ன?